திரு இருதய ஜெபமாலை. அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவின் இருதயமே என்றும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசையும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே என்றும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசையும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே என்றும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசையும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே. ஆரம்ப ஜெபம். இயேசு கிறிஸ்துநாதரே சுவாமி, தேவரீர் உமது திரு சிலுவையினாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தீர் என்கிறதினாலே பாவியாகிய நாங்கள் உம்மை வணங்கி நமஸ்கரித்து ஸ்தோத்திரம் செய்கிறோம் சுவாமி. ஆமென். பரிசுத்த ஆவி ஜெபம். பரிசுத்த ஆவியை தேவரீர் எழுந்தருளி வாரும். பரலோகத்தில் நின்று உம்முடைய திவ்ய பிரகாசத்தின் கதிர்களை வரவிடும். தரித்திரருடைய பிதாவே, கொடைகளை கொடுக்கிறவரே, இருதயங்களின் பிரகாசமே, எழுந்தருளி வாரும். உத்தம ஆறுதலானவரே, ஆத்மங்களுக்கு மதுரமான விருந்தாளியே, பேரின்ப ரசமுள்ள இளைப்பாட்சியே, பிரயாசத்தில் சுகமே, வெயிலில் குளிர்ச்சியே, அழுகையில் தேற்றரவே, எழுந்தருளி வாரும். வெகு ஆனந்தத்தோടെ கூடியிருக்கிற பிரகாசமே, உமது விசுவாசிகளுடைய இருதயத்தின் உற்பணங்களை நிரப்பும். உம்முடைய தெய்வீக மன்றியை மனிதரிடத்தில் குற்றமில்லாதது ஒன்றுமில்லை. அசுத்தமாயிருக்கிறதை சுத்தம் செய்யும், உலர்ந்ததை நனையும், நோவாயிருக்கிறதை குணமாக்கும், வணங்காததை வணங்க பண்ணும், குளிரோடு இருக்கிறதை குளிர் போக்கும், தவறினதை செவ்வனை நடத்தும். உம்மை நம்பின எனக்கு உம்முடைய திருக்குடைகள் ஏழினையும் கொடுத்தருளும். புண்ணியத்தின் பேறுகளையும் நல்ல மரணத்தையும் நித்திய மோட்ச ஆனந்த சந்தோஷத்தையும் எங்களுக்கு தந்தருளும். ஆமென். விசுவாச பிரமாணம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல பிதாவாகிய சர்வேசனை விசுவசிக்கிறேன். அவருடைய ஏக சுதனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பமாய் உற்பவித்து கன்னிமரியிடமிருந்து பிறந்தார். போஞ்சபிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். பரலோகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல பிதாவாகிய சர்வேசனுடைய வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து ஜீவியோரையும் மரித்தோரையும் நடுதீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவசிக்கிறேன். பரிசுத்த கத்தோலிக்க திருச்சபையை விசுவசிக்கிறேன். புனிதர்களுடைய சமுதீர பிரயோஜனத்தை விசுவசிக்கிறேன். பாவ பொருட்களை விசுவசிக்கிறேன். சரீர உத்தானத்தை விசுவசிக்கிறேன். நித்திய ஜீவியத்தை விசுவசிக்கிறேன். ஆமென். உத்தம மனஸ்தாப மந்திரம். சர்வேஸ்வர சுவாமி, தேவரீர் அளவில்லாத சகல நன்மையும் அன்பும் நிறைந்தவராகையால் எல்லாவற்றிற்கும் மேலாக உம்மை நான் முழு மனதோடு நேசிக்கிறேன். இப்படிப்பட்ட தேவரீருக்கு பொருந்தாத பாவங்களை செய்தேனே என்று மிகவும் மனம் நொந்து மெத்த மனஸ்தாபப்படுகிறேன். எனக்கு இதுவே மனஸ்தாபம் இல்லாமல் வேறே மனஸ்தாபம் இல்லை. எனக்கு இதுவே துக்கம் இல்லாமல் வேறே துக்கம் இல்லை. இனிமேல் ஒரு பொழுதும் இப்படிப்பட்ட பாவங்களை செய்வதில்லை என்று உறுதியான மனதுடனே பிரதிஜ்ஞை செய்கிறேன். மேலும் எனக்கு பலன் போதாமையால் ஏசுநாதர் சுவாமி பாடுபட்டு சிந்தின திரு இரத்த பலன்களை பார்த்து என் பாவங்களை எல்லாம் பொறுத்து எனக்கு உம்முடைய வரப்பிரசாதங்களையும் மோட்ச பாக்கியத்தையும் தந்தருளுவீர் என்று முழு மனதோடு நம்பியிருக்கிறேன்.
திருச்சபை விசுவசித்து கற்பிக்கிற சத்தியங்களை எல்லாம் தேவரீர் தாமே அறிவித்திருப்பதனால் நானும் உறுதியாக விசுவசிக்கிறேன். ஆமென். கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அர்ச்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும், கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போற்றியும், திருவிழா தீர்த்தமே என்னை தோய்ப்பியும், கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிடும், அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டிடும், அரிய காயங்களுள் என்னை வைத்திடும், பிரிந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும், பொழுது சத்ருவிடம் நெஞ்சை காத்திடும், மரண வேளையினில் என்னை கூப்பிடும், பரகதியில் நிதம் உம்மை வாழ்த்தவே, வருகவென்றன்போடு என்னை ஏவிடும், இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, என் இருதயத்தை தேவனுடைய இதயத்திற்கு ஒத்ததாக பண்ணியருளும். இயேசுவின் மதுரமான இருதயமே என் சிநேகமாயிரும், இயேசுவின் மதுரமான இருதயமே என் சிநேகமாயிரும், இயேசுவின் மதுரமான இருதயமே என் சிநேகமாயிரும், மரியாயின் மதுரமான இருதயமே, இருதயமே ஏன் இரட்சண்யமாயிரும். முதல் 10 மணியில் பிற மதத்தினர், பிரிவினை சகோதரர் அனைவராலும் இழைக்கப்படும் நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாக ஜெபிப்போம். இயேசுவின் மதுரமான இருதயமே, என் சிநேகமாயிரும், 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 மரியாயின் மதுரமான இருதயமே, இருதயமே, ஏன் இரட்சண்யமாயிரும், இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, என் இருதயத்தை தேவருடைய இருதயத்திற்கு ஒத்ததாக பண்ணியருளும். இரண்டாம் 10 மணியில் மாசு நிறைந்த கிறிஸ்தவர்களால் ஏற்படும் நிந்தைகளுக்கு பரிகாரமாக ஜெபிப்போம்.
இயேசுவின் மதுரமான இருதயமே என் சிநேகமாயிரும். 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 மரியாயின் மதுரமான இருதயமே இருதயமே ஏன் இரட்சண்யமாயிரும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, என் இருதயத்தை தேவரீருடைய இருதயத்திற்கு ஒத்ததாக பண்ணியருளும். மூன்றாவது 10 மணியில் நாம் அனைவரும் கட்டிக்கொண்ட பாவங்களுக்கு பரிகாரமாக ஜெபிப்போம். இயேசுவின் மதுரமான இருதயமே என் சிநேகமாயிரும். 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 மரியாயின் மதுரமான இருதயமே இருதயமே ஏன் இரட்சண்யமாயிரும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, என் இருதயத்தை தேவரீருடைய இதயத்திற்கு ஒத்ததாக பண்ணியருளும். 4ஆம் 10 மணியில் மனிதர் அனைவராலும் வருவிக்கப்படும் அவமானங்களுக்கு பரிகாரமாக ஜெபிப்போம். இயேசுவின் மதுரமான இருதயமே என் சிநேகமாயிரும். 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 இயேசுவின் மதுரமான
இருதயமே என் சிநேகமாயிரும். இயேசுவின் மதுரமான இருதயமே என் சிநேகமாயிரும். இயேசுவின் மதுரமான இருதயமே என் சிநேகமாயிரும். மரியாயின் மதுரமான இருதயமே இருதயமே என் இரட்சகமாயிரும். இருதயத்தில் தாட்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, என் இருதயத்தை தேவனுடைய இதயத்திற்கு ஒத்ததாக பண்ணியருளும். 5வது 10 மணியில் எல்லோரும் திரு இருதயத்தை அறிந்து அன்பு செய்யுமாறு அமல அன்னை புனிதர் அனைவரின் அன்பு பெருக்குடன் ஒப்புக் கொடுப்போம். இயேசுவின் மதுரமான இருதயமே, என் சிநேகமாயிரும். 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 மரியாயின் மதுரமான இருதயமே, இருதயமே, என் இரட்சகமாயிரும். இருதயத்தில் தாட்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, என் இருதயத்தை தேவனுடைய இதயத்திற்கு ஒத்ததாக பண்ணியருளும். இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாயின் மாசற்ற திரு இருதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவின் திரு இருதயம் எங்கும் போற்றப்படுவதாக. திரு இருதயத்துக்கு அன்பரான கிறிஸ்துவின் வளர்ப்பு தந்தையான திருக்குடும்பத்தின் தலைவருமான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவின் திரு இருதயமானது எங்கும் சிநேகிக்கப்படுவதாக. என் இயேசுவே, என் பேரில் இரக்கமாயிரும். என் இயேசுவே, என் பேரில் இரக்கமாயிரும். என் இயேசுவே. என் பேரில் இரக்கமாயிரும். இயேசுவின் திரு இருதயமே, உமது ராஜ்யம் வருக. எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எனது ஜெபம், தவம், அனுதின அலுவல், இன்ப துன்பம் எல்லாவற்றையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். எனது கடைசி மூச்சு வரை உம்மை சிநேகிக்கவும் உமக்கு மகிமை வருவிக்கவும் வேண்டிய வரம் தந்தருளும். ஆமென். இயேசுவின் திரு இருதயத்திற்கு புகழ் மாலை. சுவாமி கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே கிருபையாயிரும். கிறிஸ்துவே கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. தூய ஆவியாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. புனித சமத்துவமாய் இருக்கிற ஏக சர்வேஸ்வரா, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. என்றும் வாழும் பிதாவின் சுதனாகிய இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி.
பரிசுத்த கன்னித்தாயின் உத்திரத்தில் தூய ஆவியால் உருவான இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. ஒரே வார்த்தையான சுதனோடு ஒரே பொருளாய் ஒன்றித்திருக்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. அளவற்ற மகத்துவ பிரதாபம் நிறைந்த இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. இறைவனுடைய அர்ச்சிக்கப்பட்ட ஆலயமாகிய இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. அதி உன்னத ஆண்டவரின் உறைவிடமான இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. இறைவனின் இல்லமும் விண்ணக வாசலுமான இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. அன்பு தீ ஜுவாலித்து எரியும் சூளையான இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. நீதியும் சிநேகமும் தங்கியிருக்கும் இல்லிடமான இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. தயாளமும் சிநேகமும் நிறைந்த இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. சகல புண்ணியங்களும் முழுமையாக நிறைய பெற்ற இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. எல்லா ஆராதனை புகழ்ச்சிக்கும் முற்றும் உரிய இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. இருதயங்களுக்கெல்லாம் அரசும் அவைகளின் மைய இடமான இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. ஞானமும் அறிவும் நிறைந்த முழு நிறை செல்வமான இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. இறைத்தன்மை முழுமையாக தங்கி வழியும் இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. உமது பிதாவுக்கு உகந்த பிரிய நேசமுள்ள இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. உம்மில் நிறைந்துள்ள நன்மைகளை நாங்கள் அனைவரும் போற்றி மகிழ செய்யும் இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. நித்திய சிகரங்களின் ஆசையாகிய இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. பொறுமையும் மிகுந்த தயாளமும் உள்ள இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. உம்மை மன்றாடி வேண்டும் அனைவருக்கும் நிறைவை அளிக்கும் தாராளமான இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. வாழ்வுக்கும் புனித நிலைக்கும் ஊற்றான இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. எங்கள் பாவங்களின் மன்னிப்புக்கேற்ற பரிகாரமான இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. நிந்தை அவமானங்களால் நிறைந்து மிகுந்த இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. எங்கள் பாவச் செயல்களால் வேதனையுற்று வருந்தின இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. மரணம் வரையும் கீழ்ப்படிந்திருந்த இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. ஈட்டியால் குத்தி ஊடுருவப்பட்ட இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. சர்வ ஆறுதல் அனைத்தின் ஊற்றாகிய இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. எங்கள் உயிரும் உயிர்ப்புமான இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. எங்கள் சமாதானமும் ஒற்றுமையின் இணைப்புமாகிய இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. பாவங்களுக்கு பலியான இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. உம்மிடத்தில் நம்பிக்கை வைக்கிறவர்களுடைய மீட்பரான இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. எல்லா புனிதர்களின் ஆனந்தமாகிய இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி. இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயம் உமது இருதயத்துக்கு ஒத்திருக்க செய்தருளும். ஜெபிப்போமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உமது அன்பு திருமகன் இருதயத்தையும் அவர் பாவிகளுக்காக உமக்கு செலுத்தின பரிகாரத்தையும் வணக்க புகழ்ச்சிகளையும் தயை கூர்ந்து கண்ணோக்கி அருளும். உமது இரக்கத்தை மன்றாடுகிறவர்களுக்கு நீர் இறங்கி மன்னிப்பளித்தருளும். உம்மோடு தூய ஆவியின் ஐக்கியத்தில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இயேசுவின் திரு இருதயத்திற்கு குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கின்ற ஜெபம். இயேசுவின் திரு இருதயமே, கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு தேவரீர் செய்து வரும் சகல உபகாரங்களையும் சொல்ல முடியாத உமது நன்மைத்தனத்தையும் நினைத்து நன்றியறிந்த பட்சத்தோடு உமது திருப்பாதத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து கிடக்கிறோம். நேசமுள்ள இயேசுவே, எங்கள் குடும்பங்களில் உள்ள சகலரையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இப்போதும் எப்போதும் உம்முடைய திரு இருதய நிழலில் இளைப்பாற செய்தருளும். தவறி எங்களில் எவரேனும் உமது இருதயத்தை நோக செய்திருந்தால் அவர் குற்றத்திற்கு நாங்களே நிந்தை பரிகாரம் செய்கிறோம். உமது திரு இருதயத்தை பார்த்து எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவருக்கு கிருபை செய்தருளும். இதுவுமின்றி உலகத்தில் இருக்கும் சகல குடும்பங்களுக்காகவும் மன்றாடுகிறோம். பலவீனர்களுக்கு பலமும் விருதாபியருக்கு ஊன்றுகோலும், விதவைகளுக்கு ஆதரவும், அனாதை பிள்ளைகளுக்கு தஞ்சமுமாய் இருக்க தயை புரியும். ஒவ்வொரு வீட்டிலும்
நோயாளிகள், அவஸ்தைப்படுகிறவர்கள் தலைமாட்டிலும் தேவரீர் தாமே விழித்து காத்திருப்பீராக. இயேசுவின் இரக்கமுள்ள திரு இருதயமே, சிறு பிள்ளைகளை எவ்வளவோ பட்சத்தோடு நேசித்தீரே. உமது விசாரணையில் உள்ள சகல பிள்ளைகளையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும். அவர்களுடைய இருதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் வளரச் செய்யும். ஜீவிய காலத்தில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் மரண சமயத்தில் ஆறுதலாகவும் இருக்க மன்றாடுகிறோம். திவ்ய இயேசுவே, முறைமுறையாய் உமது திரு சிநேகத்தில் ஜீவித்து மரித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மோடு இளைப்பாற கிருபை புரிந்தருளும். ஆமென். இயேசுவின் திரு இருதயமே, என் நம்பிக்கையெல்லாம் உமது பெயரில் வைக்கிறேன். இயேசுவின் திரு இருதயமே, என் நம்பிக்கையெல்லாம் உமது பெயரில் வைக்கிறேன். இயேசுவின் திரு இருதயமே, என் நம்பிக்கையெல்லாம் உமது பெயரில் வைக்கிறேன். இயேசுவின் இருதயமே, என்றும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசையும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே, என்றும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசையும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. பாவிக்கு பொறுத்தலுண்டு, அந்த பரலோக வாழ்வு உண்டு. பாவிக்கு பொறுத்தலுண்டு, அந்த பரலோக வாழ்வு உண்டு. நாங்கள் கூவிடும் குரலை கேட்பதற்கு இந்த கோயிலில் தெய்வம் உண்டு. நாங்கள் கூவிடும் குரலை கேட்பதற்கு இந்த கோயிலில் தெய்வம் உண்டு. இயேசுவின் இருதயமே, என்றும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசையும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் சந்நிதியில் மகிழ்வோம் வாருங்கள். என் தேவனில் நம் இயேசுவில் இணைந்து மகிழுங்கள். இயேசுவின் சந்நிதியில் மகிழ்வோம் வாருங்கள். இயேசுவின் சந்நிதியில் மகிழ்வோம் வாருங்கள். சந்தங்கள் பல வண்ணங்கள், உந்தன் வண்ணங்கள் தினம் பாடுதே. எண்ணங்கள் சங்கீதங்கள் என்றும் என் இன்ப சுவராகங்கள். நீ செய்த நன்மைகள் என் வாழ்வின் விடியல்கள், என்றென்றும் நான் பாடுவேன். நீ செய்த நன்மைகள் என் வாழ்வின் விடியல்கள், என்றென்றும் நான் பாடுவேன். இயேசுவின் சந்நிதியில் மகிழ்வோம் வாருங்கள். என் தேவனில் நம் இயேசுவில் இணைந்து மகிழுங்கள். இயேசுவின் சந்நிதியில் மகிழ்வோம் வாருங்கள். இயேசுவின் சந்நிதியில் மகிழ்வோம்
தீருமே. என் ஆயுள் காலங்கள் உன் அன்பில் நான் வாழ என் இல்லம் தங்கிடுவாய். என் ஆயுள் காலங்கள் உன் அன்பில் நான் வாழ என் இல்லம் தங்கிடுவாய். இயேசுவின் சந்நிதியில் மகிழ்வோம் வாருங்கள். என் தேவனில் நம் இயேசுவில் இணைந்து மகிழுங்கள். இயேசுவின் சந்நிதியில் மகிழ்வோம் வாருங்கள். ஆண்டவர் தாமே தம் மக்களின் வலிமை. தாம் திருப்பொழிவு செய்தவர்க்கு அவரே மீட்பு தரும் பாதுகாப்பு. ஆண்டவரே, மக்களுக்கு விடுதலை அளித்தருளும். உமது உரிமை சொத்தான் அவர்களுக்கு ஆசி வழங்கும். என்றென்றும் அவர்களை ஆண்டு வழி நடத்தியருளும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பேராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. எல்லாம் வல்ல சகோதர சகோதரிகளே, இன்று நாங்கள் தந்தையர் தினத்தை கொண்டாடுகின்றோம். தந்தையர் தினத்தன்று நமது வாசகங்களிலே இறைவன் எமக்கு அளிக்கும் நற்செய்தி, அஞ்சாதீர்கள். அஞ்சாதீர்கள் என்று இயேசு சொல்வதற்கு காரணம், இறைவன் எங்கள் தந்தை. தந்தையை பார்த்து அஞ்சின காலம் ஒரு காலம். ஆனால் இப்பொழுதெல்லாம் தந்தையர்களை பார்த்து நாங்கள் அன்போடு, தந்தையர்களை பார்த்து நாங்கள் பாசத்தோடு உறவு கொள்ளும் காலம். இறைவனும் அப்படித்தான். நாங்கள் இறைவனை பார்த்து அஞ்சிய ஒரு காலம் இருந்தது. இஸ்ரேல் மக்கள் பழைய ஏற்பாட்டிலே இறைவனை பார்த்து அஞ்சினார்கள். ஆனால் கிறிஸ்து நமக்கு ஒரு தந்தையை வெளிப்படுத்தினார். ஆகவே இறை தந்தையை நாங்கள் போற்றி புகழும் இந்த நாளில் நமக்கு இறைவன் அளித்த தந்தைமாருக்காக, எனது அப்பாவிற்காக நான் இறைவனுக்கு நன்றி செலுத்துவேன் என்று இந்த திருப்பலியிலே நாங்கள் இறைவனுக்கு மன்றாடி நிற்போம். இறைவனிடம் மன்றாடி நிற்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாயும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும்.
உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாற்றிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரன் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தை வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரின் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மை நம்பி உம்முடைய அன்பில் நிலைத்திருப்பவர்களை நீர் என்றும் கைவிடுவதில்லை. இவ்வாறு நாங்கள் உமது திருப்பெயரை எக்காலத்திலும் போற்றவும் உம்மை அன்பு செய்யவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டு முதல் வாசகம். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 20. இறைத்திருவசனங்கள் 10 முதல் 13 வரை. எரேமியா கூறியது: சுற்றிலும் ஒரே திகில் என பலரும் பேசிக்கொள்கின்றார்கள். பழி சுமத்துங்கள், வாருங்கள், அவன் மேல் பழி சுமத்துவோம் என்கிறார்கள். என் நண்பர்கள் கூட என் வீழ்ச்சிக்காக காத்திருக்கிறார்கள். ஒருவேளை அவன் மயங்கி விடுவான், நாம் அவன் மேல் வெற்றி கொண்டு அவனை பழி தீர்த்து கொள்ளலாம் என்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரைப் போல என்னோடு இருக்கின்றார். எனவே என்னை துன்புறுத்துவோர் இடறி விழுவர். அவர்கள் வெற்றி கொள்ள மாட்டார்கள். அவர்கள் விவேகத்தோடு செயல்படவில்லை. அவர்களின் அவமானம் என்றும் நிலைத்திருக்கும். அது மறக்கப்படாது. படைகளின் ஆண்டவரே, நேர்மையாளரை சோதித்தறிபவரும் உள்ளுணர்வுகளையும் இதய சிந்தனைகளும் அறிபவர் நீரே. நீர் என் எதிரிகளை பழிவாங்குவதை நான் காண வேண்டும். ஏனெனில் என் வழக்கை உம்மிடம் எடுத்துரைத்துள்ளேன். ஆண்டவருக்கு புகழ் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள். ஏனெனில் அவர் வறியோரின் உயிரை தீயோரின் பிடியினின்று விடுவித்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி.
கடவுளே உமது பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும். கடவுளே உமது பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும். பொருட்டே நான் இழிவையேற்றேன், வெட்கக்கேடு என் முகத்தை மூடிவிட்டது. என் சகோதரருக்கு வேற்று மனிதனானேன், என் தாயின் பிள்ளைகளுக்கு அயலானேன். உமது இல்லத்தின் மீது எமக்குண்டான ஆர்வம் என்னை எரித்து விட்டது. உம்மை பழித்து பேசினவர்களின் பழிச்சொற்கள் என் மீது விழுந்தன. கடவுளை உமது பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும். கடவுளை உமது பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும். ஆண்டவரே, நான் தக்க காலத்தில் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கின்றேன். கடவுளை உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும். எனக்கு பதில் மொழி தாரும். துணை செய்வதில் நீர் மாறாதவர். கடவுளை உமது பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும். கடவுளை உமது பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும். ஆண்டவரை எனக்கு பதில் மொழி தாரும். பேரன்பு நன்மை மிக்கது. உமது பேரிரக்கத்தை முன்னிட்டு என்னை நோக்கி திரும்பும். கடவுளை உமது பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும். கடவுளை உமது பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும். எளியோர் இதைக் கண்டு மகிழ்ச்சி அடைவார்கள். கடவுளை நாடி தேடுகிறவர்களே, உங்கள் உள்ளம் ஊக்கம் அடைவதாக. ஆண்டவர் ஏழைகளின் விண்ணப்பத்திற்கு செவி சாய்க்கின்றார். சிறைப்பட்ட தம் மக்களை அவர் புறக்கணிப்பதில்லை. கடவுளை உமது பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும். கடவுளை உமது பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் ரோமேற்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவசனங்கள் 12 முதல் 15 வரை. சகோதர சகோதரிகளே, ஒரே ஒரு மனிதன் வழியாய் பாவம் இந்த உலகத்தில் நுழைந்தது. அந்த பாவத்தின் வழியாய் சாவு வந்தது. அதுபோலவே எல்லா மனிதரும் பாவம் செய்ததால் எல்லா மனிதரையும் சாவு கவ்விக்கொண்டது. திருச்சட்டம் தரப்படும் முன்பும் உலகில் பாவம் இருந்தது. ஆனால் சட்டம் இல்லாத போது அது பாவமாக கருதப்படவில்லை. ஆயினும் ஆதாம் முதல் மோசே வரையில் இருந்தவர்கள் ஆதாமைப் போல் கடவுளின் கட்டளையை மீறி பாவம் செய்யவில்லை. எனினும் சாவு அவர்கள் மீது ஆட்சி செலுத்திற்று. இந்த ஆதாம் வரவிருந்தவருக்கு முன் அடையாளமாய் இருக்கிறார். ஆனால் குற்றத்தின் தன்மை வேறு, அருள் கொடையின் தன்மை வேறு. எவ்வாறெனில், ஒருவர் செய்த குற்றத்தால் பலரும் இறந்தனர். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனிதரின் வழியாய் வரும் அருள் கொடையும் பலருக்கும் மிகுதியாய் கிடைத்தது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. Hallelujah, hallelujah, hallelujah.
உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் என்னை பற்றி சான்று பகர்வார். நீங்களும் என்னை பற்றி சான்று பகர்வீர்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு சீடர்களை நோக்கி கூறியதாவது: உடலை மட்டும் கொள்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஏனெனில் வெளிப்படாதவாறு மூடப்பட்டிருக்கும் ஒன்றுமில்லை, அறிய முடியாதவாறு மறைந்திருப்பதும் ஒன்றுமில்லை. நான் உங்களுக்கு இருளில் சொல்வதை நீங்கள் ஒளியில் கூறுங்கள். காதோடு காதாய் நீங்கள் கேட்டதை வீட்டின் மேல் தளத்தில் இருந்து அறிவியுங்கள். ஆன்மாவை கொல்ல இயலாமல் உடலை மட்டும் கொள்பவர்களுக்கு நீங்கள் அஞ்ச வேண்டாம். ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள். காசுக்கு 2 சிட்டுக்குருவிகள் விற்பது இல்லையா? எனினும் அவற்றுள் ஒன்று கூட உங்கள் தந்தையின் விருப்பமின்றி தரையில் விழாது. உங்கள் தலைமுடி எல்லாம் எண்ணப்பட்டிருக்கின்றது. சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள் அல்லவா? எனவே அஞ்சாதீர்கள். மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவர்களை விண்ணுலகிலும் நான் ஏற்றுக்கொள்வேன், எனது தந்தையின் முன்னிலையில். மக்கள் முன்னிலையில் என்னை மறுதளிப்பவரை விண்ணுலகிலும் நான் மறுதளிப்பேன், எனது தந்தை முன்னிலையில் என்கின்றார் ஆண்டவர். இது கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. இறை இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எமது கத்தோலிகர்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கின்றது. எப்பொழுதுமே அச்சத்துடன் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். நல்ல விடயங்களை செய்தால் கூட அதை பயத்துடன் செய்வார்கள். திருப்பலிக்கு போக முடியவில்லையா? ஐயோ திருப்பலிக்கு போக முடியவில்லை. பாவசங்கத்தனம் செய்ய முடியவில்லையா? ஐயோ பாவசங்கத்தனம் செய்ய முடியவில்லை. இந்த காலத்துல நிறைய பேர் திருப்பலியை நாங்கள் காண முடியவில்லையே என்று அந்த ஏக்கம் இருப்பதை விட, திருப்பலியை பார்க்க முடியவில்லை, பாவசங்கத்தனம் கேட்க முடியவில்லை, ஏதாவது நமக்கு நடந்தால் என்ன ஆகுமோ, இறைவன் நம்மை தண்டிப்பாரோ என்ற பயம் இருக்கிறது தான் அதிகம். இன்றைய வாசகத்தை பார்த்தால் கூட முதலில் நமது காதுகளுக்கு எட்டுவது, ஆன்மாவை கொள்ள இயலாமல் உடனை மட்டும் கொள்பவர்களுக்கு நீங்கள் அஞ்ச வேண்டாம், ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கு அஞ்சுங்கள். அந்த அஞ்சுங்கள் என்பதைத்தான் நாங்கள் கேட்போம். இயேசு சொல்கிறார் கடைசியில், நீங்கள் உலகத்தின் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நானும் உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் தந்தையின் முன்னிலையில். அதைத்தான் நாங்கள் கேட்கின்றோம். ஆனால் இயேசு நமக்கு கொடுக்கும் செய்தி என்னவென்று சொன்னால், நீங்கள் உலகத்தில் என்னை ஏற்றுக்கொண்டால் எனது தந்தையின் முன்னிலையில் நான் உங்களை ஏற்றுக்கொள்வேன். அது மிகவும் நமக்கு விசுவாசத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வசனங்கள். இயேசு எமக்கு நான் உங்களை ஏற்றுக்கொள்வேன் என்று உறுதிமொழி கொடுக்கின்றார். அதனால் இயேசு சொல்கின்றார், நீங்கள் அஞ்சாதீர்கள். இன்றைய வாசகத்தை கேட்கும் பொழுது எனது காதுகளில் கேட்பது என்னவென்று சொன்னால், நீங்கள் மிகவும் வலிமை வாய்ந்தவர்கள், நீங்கள் மிகவும் மேலானவர்கள், சிட்டுக்குருவியை விட நீங்கள் மேலானவர்கள், 1000 சிட்டுக்குருவிகளை விட நீங்கள் மேலானவர்கள். ஆகவே நீங்கள் அஞ்ச வேண்டாம், இறைவன் உங்களை பாதுகாப்பார்.
எனது காதுகளில் கேட்பது என்னவென்று சொன்னால், நான் உங்களை எனது தந்தையின் முன்னிலையில் ஏற்றுக்கொள்வேன், ஆகவே நீங்கள் மற்றவர்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள். கிறிஸ்து நமக்கு கொடுக்கும் செய்தி, கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அஞ்சாதீர்கள். ஏன்? நான் உங்களுக்கு தந்தையை கொடுக்கின்றேன். பழைய ஏற்பாட்டிலே இறைவனை பார்த்து மக்கள் அஞ்சினார்கள். ஆனால் இப்பொழுது இயேசு வந்த பிறகு எமது கைகளில் நாங்கள் இறைவனை பெற்றுக்கொள்கின்றோம் இல்லையா? தேவனின் கருணையை பெற்றுக்கொள்ளும் பொழுது நாம் எமது கைகளிலே இறைவனை பெற்றுக்கொள்கின்றோம். எத்தனை பேர் அதை உணர்ந்து விசுவசித்து அனுபவித்து நாங்கள் இயேசுவை பெற்றுக்கொள்கின்றோம்? இறைவன் நமது கைகளில் தவழும் அளவிற்கு இறைவன் என்னை அன்பு செய்கின்றார் என்பதை நான் ஏற்றுக்கொண்டால், அந்த இறைவனை பார்த்து நான் அஞ்ச மாட்டேன். ஆயினும் எனக்கு இறைவனை பார்த்து ஒரு மரியாதை இருக்கும். பழைய ஏற்பாட்டிலே ஒரு வசனம் இருக்கின்றது, தேவ பயம், fear of the Lord. அந்த வசனத்தை பார்த்து நிறைய பேர் அஞ்சுவார்கள். ஐயோ, நம்ம கடவுளுக்கு அஞ்ச வேண்டும். அந்த இறை பயம், தேவ பயம் என்பது கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, பயம் அல்ல, அச்சத்துடன் கூடிய ஒரு மரியாதை, அச்சத்துடன் கூடிய ஒரு அன்பு. நாம் இறைவனுக்கு பயப்படுவது என்னென்று சொன்னால், அவர் மிகவும் உன்னதமானவராக இருக்கின்றாரே, அவர் மிகவும் பரிசுத்தமானவராக இருக்கின்றாரே, அந்த பரிசுத்தனத்தை எனது வாழ்க்கையில் நான் கொண்டு நடத்த எனக்கு முடியவில்லை. அந்த அச்சம்தான். ஆகவே அந்த அச்சத்தை நாம் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை நான் வாழ வேண்டும். இறைவனை பார்த்து நான் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. ஏனெனில் இயேசு சொல்கின்றார், நான் உங்களுக்கு தந்தையை அறிமுகப்படுத்துகின்றேன். இறைவன் நமக்கு தந்தை. இறைவன் நமக்கு தந்தையாக இருந்தால் நாம் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. முதல் வாசகத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், ஜெரமையா இறைவாக்கினர் அவர் என்ன சொல்கின்றார்? சுற்றிலும் திகில், அனைவரும் என்னை பழி வாங்க துடிக்கின்றார்கள், ஆனால் ஆண்டவர் வலிமை வாய்ந்தவர், அவர் என்னோடு இருக்கின்றார், ஆகவே நான் அஞ்ச மாட்டேன். எவ்வளவுதான் பிரச்சனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் நமது வாழ்வில் இருந்தாலும் நாம் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. நான் சிறுவனாக இருக்கும் பொழுது சில வேளைகளில் இரவில் நான் பயப்படுவதுண்டு. அப்போது அம்மா ஒரு குட்டி கதை சொல்வார்கள். ஒரு கப்பல் நடுக்கடலில் சென்று கொண்டிருக்கின்றது. திடீரென்று பெருங்காற்று, புயல் காற்று அந்த கப்பலை தாக்குகின்றது. அந்த கப்பலில் உள்ள அனைவருமே பயத்தினால் அங்கும் இங்கும் ஓடுகின்றார்கள். அப்ப ஒரு குழந்தை மட்டும் எந்த விதமான சஞ்சலமும், கஷ்டமும், அச்சமும் இல்லாமல் விளையாடி கொண்டிருக்கின்றது. அந்த சிரித்து விளையாடி கொண்டிருக்கும் அந்த குழந்தையை பார்த்து மக்கள் கேட்கின்றார்கள், உனக்கு அச்சம் இல்லையா? பயம் இல்லையா? சாக போகிறோம் என்று தெரியவில்லையா? ஆனால் அந்த குழந்தை எந்த விதமான சஞ்சலமும் இல்லாமல் சொல்கின்றதாம், இந்த கப்பலுக்கு மாலுமி யார் என்று தெரியுமா? மாலுமி என்று சொன்னால் கப்பலை நடத்துபவர், பொறுப்பாயிருப்பவர். இந்த கப்பலின் மாலுமி யார் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்க அவர்கள் தெரியாது என்று சொன்னார்களாம். அந்த குழந்தை சொல்லியதாம், இந்த கப்பலை செலுத்துபவர், இந்த கப்பலுக்கு பொறுப்பாயிருப்பவர் எனது தந்தை. ஆகவே எனது தந்தை இந்த கப்பலை பொறுப்பாக வைத்திருக்க மட்டும் எனக்கு எந்த விதமான அச்சமும் இல்லை, பயமும் இல்லை. நான் எதற்கு அஞ்ச வேண்டும்? எனது தந்தை என்னை பாதுகாப்பார். கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, கப்பல் என்பது உங்களது வாழ்க்கை, எனது வாழ்க்கை. புயல் காற்று என்பது அந்த வாழ்வில் வரும் கஷ்டங்கள், துன்பங்கள், இன்னல்கள், இடைஞ்சல்கள். அந்த மாலுமியார் இறைவனாகிய எனது தந்தை. அந்த கப்பலை எனக்கு கொடுத்தது இறைவன். அந்த கப்பலை செலுத்துவது இறைவன். பின் எதற்கு நானும் நீங்களும் அஞ்ச வேண்டும்? கிறிஸ்து கூறுகின்றார், அஞ்சாதீர்கள், உங்களின் தலையில் இருக்கும் ஒவ்வொரு முடியும் எண்ணப்பட்டுள்ளது. இது நான் கவலைப்பட வேண்டிய விஷயம் அல்ல.
எனக்கு ஒரு முடி கூட இல்லை. நீங்கள் கூட கவலைப்படாமல் இருக்கலாம். இறைவன் எமது முடியை கூட எண்ணி வைத்திருக்கின்றார் என்று சொன்னால் நிச்சயமாக என்னை காப்பாற்றுவார், அன்பு செய்வார். அந்த இறைவனை விசுவசிப்போம். அந்த இறைவன் மேல் பக்தி கலந்த அன்புடன் வாழ்வோம். பயத்தை விட்டு இறைவனை எப்பொழுதும் விசுவசிக்கும் பிள்ளைகளாக வாழும் வரத்தை இந்த திருப்பலியிலே நாங்கள் வேண்டி மன்றாடுவோம். அனைவரும் எழுந்து நின்று நமது விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே. கடவுளின் ஒரே மகனாய் உதித்து ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவசிக்கின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் நின்று கடவுளாக, ஒளி நின்று ஒளியாக, உண்மை கடவுள் நின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடே ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நமது மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடல் எடுத்து மனிதனானார். மேலும் நமக்காக போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருள் எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட ஆட்சியுடன் மீண்டும் வரவிருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகிறேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வழியாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகிறேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரிடமிருந்து உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். அனைவரும் எமது மன்றாட்டுக்களை இறைவனிடம் சமர்ப்பிப்போம். உங்கள் பதில். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல அன்பு தந்தையே, உமது திரு அவையை வழிநடத்தும் திரு தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவரத்தார் அனைவரும் மென்மேலும் உமது திரு அன்பிலும் தூய்மையிலும் எளிமையிலும் நிலைத்திருந்து உமது பணியை சிறப்புடன் நிறைவேற்ற நீர் உமது வல்லமையை பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அனைத்துலகின் அரசுகளுக்கும் அரசரான எம் இறைவா, அனைத்து நாடுகளையும் வழிநடத்தும் தலைவர்கள் மற்றும் தலைமை பொறுப்பாளர்கள் ஒவ்வொரு துறையிலும் இருக்கின்ற கடமைகள் நீதி நேர்மையுடன் செயல்படுத்தவும், ஏற்றத்தாழ்வு இல்லாத சமுதாயத்தை உருவாக்க, ஏழைகள், தேவையில் இருப்போர் அனைவருக்கும் உதவவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணை கடலே இறைவா, இந்த நாட்களில் எங்கள் சமூகத்தை ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்ற எங்கள் கண்கள் அறியாத இந்த கொரோனா என்னும் தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கின்ற எல்லா நோயாளிகளும் பூரண சுகத்தை விரைவில் பெறவும், இந்த கொடூர நோயினால் இறந்து போன அனைத்து ஆன்மாக்களுக்கும் நீர் நித்திய இளைப்பாற்றியை அளித்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இருதயங்களுக்கு எல்லாம் அரசான எம் ஆண்டவரே, எம் குடும்பங்களில் உள்ள தம்பதியர்கள், பிள்ளைகள், இளைஞர், இளம் பெண்கள் மற்றும் எங்கள் முதிய பெற்றோர் அனைவரும் உமது திரு இருதய அன்பிலும் இரக்கத்திலும் நிலைத்திருந்து ஒருவர் மற்றவரை முழு மனதோடு அன்பு செய்யவும், தங்கள் கடமைகளை செவ்வனே செய்யவும் உமது தூய ஆவியின் அருளை பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் ஊற்றான ஆண்டவரே, ஆதரவற்றவர்கள், ஊனமுற்றோர் மற்றும் அனைத்து நோயாளிகள் தங்கள் சோதனைகளில் இருந்து விடுபட்டு உமது இரக்கத்தின் ஊற்றினால் புது வாழ்வு பெற்றுக்கொள்ள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சற்று நேரம் மௌனமாக நமது சொந்த கருத்துக்களுக்காக இறை தந்தையிடம் நாங்கள் மன்றாடுவோம். இல்லாமல் அன்பு தந்தையாக இறைவா, உமது பிள்ளைகளாகிய நாங்கள் விசுவாசத்துடன் எழுப்பிய இந்த மன்றாட்டுக்களுக்கு செவிசாய்த்தருளும்.
வெள்ளத்தினாலும் புயலினாலும் கடும் நோயினாலும் கஷ்டங்களினாலும் துன்பங்களினாலும் நமது வாழ்வு சில வேளைகளில் கப்பலை போல் அலக்களிக்கப்படுகின்றது. அந்த வேளைகளிலே நீரே அந்த கப்பலின் மாலுமி என்பதை நாங்கள் உணரவும், நீரே அந்த கப்பலை வழி நடத்துகின்றீர் என்பதை நாங்கள் எப்பொழுதும் விசுவாசித்து அஞ்சாமல் உண்மையில் விசுவாசத்துடனும் அன்புடனும் வாழும் வரத்தை எமக்கு தந்தரலும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். தருவேன் இறைவா, உன் இதயத்தின் அன்பே கீழாக. இதை நான் தருவேன் இறைவா, இதை நான் தருவேன் இறைவா, உன் இதயத்தின் அன்பிற்கீடாக. இதை நான் தருவேன் இறைவா, நான் தருவேன் இறைவா, உன் இதயத்தின் அன்பே கீழாக. இதை நான் தருவேன் இறைவா. குறை நான் செய்தேன் இறைவா, பாவக்குழியில் விழுந்தேன் இறைவா. குறை நான் செய்தேன் இறைவா, பாவக்குழியில் விழுந்தேன் இறைவா. கரையாம் பாவத்தை நீக்கிடவே, கரையாம் பாவத்தை நீக்கிடவே, நீ கல்வாரி மலையில் இறந்தாயோ. இதை நான் தருவேன் இறைவா, உன் இதயத்தின் அன்பிற்கீடாக. இதை நான் தருவேன் இறைவா. சகோதர சகோதரர்களே, நாங்கள் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இந்த திருப்பலை நமது தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். நம் ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் தமது நன்மைக்காகவும் தமது திருச்சபை அனைத்து நலனுக்காகவும் அது கையில் நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்புகழ்ச்சி பலியை ஏற்றருளும். அதனால் நாங்கள் தூயோராக்கப்பட்டு உம்மை மகிழ்விக்கும் எங்கள் மனங்களின் காணிக்கைகளை உமக்கு அளித்திட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நமது இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகிய எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உமது திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்துக் கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையோடு நிறைஞ்சி புகழ்ந்து சொல்வதாவது: தூயவர், ஆண்படைகளின் கடவுளாம்
ஆவியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மைகள் அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை அர்ச்சித் தரள வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எமக்கு மது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமுமாக மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்று செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் எனது உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பெண் கிண்ணத்தையும் எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான எனது இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை எனது நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் நன்றியறுதலுடன் நமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஏனெனில் உமது திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என நீரமை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்த்தருள வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர்கள், எங்கள் குருக்கள், துறவிகள், பொது நிலையினராகிய அனைவரும் உமது அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எமது சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்க உமது திருமுனைற்றுக் கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சி மிக்க மரியாள், அவரது பத்தாவாகிய புனித சூசியப்பர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர்கள் ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உமது திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தம் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து செபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். இறைவா, தீமைகள் அனைத்திலிருந்து நம்மை விடுவித்து
எமது வாழ்நாளில் சமாதானத்தை கனிவிட அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமது மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, சமாதானத்தை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் சமாதானத்தை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உமது அப்போஸ்தலர்களுக்கு நீர் மொழிந்தீரே. நீர் நமது பாவங்களை பாராமல் நமது திருச்சபையின் விசுவாசத்தை கண்ணோக்கி அந்த திருச்சபைக்கும் நமது குடும்பங்களுக்கும் சமாதானத்தையும் ஒற்றுமையும் தந்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. இயேசுவின் அன்பையும் சமாதானத்தையும் ஒருவருடன் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். இதோ இறைவனின் செம்மறி, உலகத்தின் பாவங்களை போக்க வந்த கிறிஸ்து. அன்பான தந்தையை எமக்கு அளிக்கும் கிறிஸ்து. தந்தையிடம் அன்பு கொள்ளவும் அச்சம் தவிர்த்து வாழவும் எம்மை அழைக்கும் கிறிஸ்து. இவரது விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, தேவரீரின் நிலத்தில் இருந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா குணமடையும். என் வாழ்வில் இயேசுவே என்னாலும் இங்கே எல்லாமும் நீயாக வேண்டும், எந்த எல்லாமும் நீயாக வேண்டும். என் வாழ்வில் இயேசுவே என்னாலும் இங்கே எல்லாமும் நீயாக வேண்டும், எந்தன் எல்லாமும் நீயாக வேண்டும். சோகங்கள் ஆறாமல் நான் வாடும் போது தாயாக நீ மாற வேண்டும், அன்பு தாயாக நீ மாற வேண்டும். என் வாழ்வில் இயேசுவே என்னாலும் இங்கே எல்லாமும் நீயாக வேண்டும், எந்தன் எல்லாமும் நீயாக வேண்டும்.
ஓடங்கள் கடலாகி நான் மூழ்கும் போது ஓடங்கள் நீயாக வேண்டும், வரும் ஓடங்கள் நீயாக வேண்டும். என் வாழ்வில் இயேசுவே எந்நாளும் இங்கே எல்லாமும் நீயாக வேண்டும், எந்தன் எல்லாமும் நீயாக வேண்டும். போராட்டம் சூழ்ந்தென்னை தீவாக்கும் போது பாலங்கள் நீயாக வேண்டும், இணை பாலங்கள் நீயாக வேண்டும். தீராத ஆர்வத்தில் நான் தேடி பயிலும் பாடங்கள் நீயாக வேண்டும், மறை பாடங்கள் நீயாக வேண்டும். என் வாழ்வில் இயேசுவே எந்நாளும் இங்கே எல்லாமும் நீயாக வேண்டும், எந்தன் எல்லாமும் நீயாக வேண்டும். என் வாழ்வில் இயேசுவே எந்நாளும் இங்கே எல்லாமும் நீயாக வேண்டும், எந்தன் எல்லாமும் நீயாக வேண்டும். சோகங்கள் ஆறாமல் நான் வாடும் போது தாயாக நீ மாற வேண்டும், அன்பு தாயாக நீ மாற வேண்டும். என் வாழ்வில் இயேசுவே எந்நாளும் இங்கே எல்லாமும் நீயாக வேண்டும், எந்தன் எல்லாமும் நீயாக வேண்டும். நல்ல ஆயன் நானே, எனது ஆடுகளுக்காக எனது உயிரை கொடுக்கின்றேன் என்கிறார் ஆண்டவர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது திருமகனின் உயர் மதிப்புள்ள உடலாலும் இரத்தத்தாலும் ஊட்டம் பெற்று புதுப்பிக்கப்பட்ட நாங்கள் உமது கனிவை கெஞ்சி கேட்கின்றோம். இறைப்பற்றுடன் நாங்கள் அடிக்கடி நிறைவேற்றும் இப்பலியின் பயனாக எங்கள் மீட்பை இறுதியாய் கண்டடையச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தந்தையர் தினமாகிய இன்று நாங்கள் எமது அனைத்து தந்தைமாருக்காகவும் மன்றாடுவோம். இறைவன் அவர்களை ஆசீர்வதிக்க பாதுகாக்க விசேஷ விதமாக நாங்கள் மன்றாடுவோம். இல்லாமல் அன்பு தந்தையாக இறைவா, இயேசு உம்மை எமக்கு தந்தையாக அனுப்பி உமது அன்பை எமது தந்தையார் மூலமாக நாங்கள் அனுபவிக்க எமக்கு ஒவ்வொருவருக்கும் தந்தைமாரை அனுப்பினீர் தந்தீர். அதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். அவர்கள் மூலமாக நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வாழ்விற்காக நன்றி கூறுகின்றோம். எமது வாழ்வில் அவர்கள் எம்மை வழிநடத்துவதற்காக, எம்மை பேணுவதற்காக, எம்மை காப்பாற்றுவதற்காக, எம்மோடு பயணம் செய்வதற்காக அவர்களுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இவ்வேளையில் எல்லாம் வல்ல இறைவா, அவர்கள் ஒவ்வொருவரையும் நீரை தொட்டு ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தியர்களும். நீர் எவ்வாறு எம்மை அன்பு செய்கின்றீரோ அதே போல் அவர்கள் எம்மை அன்பு செய்யவும், அதற்கு பிரதி அன்பாக நாம் ஒவ்வொருவரும் அவர்களை அன்பு செய்யவும், முதிர்ந்த வயதில் அவர்களை பாதுகாக்கவும், அவர்களை பேணவும், அவர்களுக்கு உமது அன்பையும் கரிசனையையும் நாங்கள் கொடுக்கும் பிள்ளைகளாக வாழவும் ஒவ்வொருவரையும் நேர் ஆசீர்வதித்தருளும். இல்லாமல் அன்பு தந்தையாகிய இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து என்றும் வழி நடத்துவாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நமது வாழ்விலும் தொடரட்டும். உங்கள் அனைவருக்கும் சந்தோஷமான தந்தையர் தின வாழ்த்துக்கள். அச்சஸ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பேராலே ஆமென். சர்வேஸ்வரனுக்கு ஸ்தோத்திரம்.
இதையுணர்ந்தாலே குளிர்ந்திடும் சிந்தை குறைகள் தீரும் கவலைகள் மாறும் குழம்பிய மனதில் அமைதி வந்தேறும் இறைவன் நமது வானக தந்தை பறவைகள் விதைப்பதும் மறப்பதும் இல்லை பத்திரப்படுத்தி வைப்பதும் இல்லை மறந்து விடாமல் அவைகளுக்குணவு மறந்து விடாமல் அவைகளுக்குணவு வாரி வழங்கி பேணியை காக்கும் பேணியை காக்கும் பேணியை காக்கும் இறைவன் நமது வானக தந்தை எதனை உண்போம் எதனை குடிப்போம் எதனை உடுப்போம் என திகைக்காதே முதலில் பரமனின் அரசின் நீதியை முதலில் பரமனின் அரசின் நீதியை முனைந்து தேடினின் தித்திக்கும் அனைத்தும் தித்திக்கும் அனைத்தும் தித்திக்கும் அனைத்தும் இறைவன் நமது வானக தந்தை வயல்வெளி மலர்களை பாரிரவைகள் வருந்தி உழைப்பதும் நூற்பதும் இல்லை மயங்கிட வைக்கும் இவை போல் சாலமோன் மயங்கிட வைக்கும் இவை போல் சாலமோ மன்னனும் என்றும் உடுத்தியதில்லை 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 இறைவன் நமது வானக தந்தை இதையுணர்ந்தாலே குளிர்ந்திடும் சிந்தை குறைகள் தீரும் கவலைகள் மாறும் குழம்பிய மனதில் அமைதி வந்தேறும்